இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 2026 பள்ளி கல்வியாண்டு ஜனவரி மாதம் தொடங்குகிறது. 2026ஆம் ஆண்டில் பள்ளிகளுக்கான புதிய கல்வியாண்டு மீண்டும் ஜனவரி மாதம் தொடங்கப்படுவதாக கல்வி அமைச்சர் ஃபலினா சிடேக் இன்று அறிவித்துள்ளார். அரசாங்கத்தின் கீழ் செயல்படும் முழு உதவி பெற்ற பள்ளிகள் மற்றும் பகுதி உதவி பெற்ற பள்ளிகள் அனைத்தும் 2026 கல்வி நாள்காட்டி ஆண்டு ஜனவரி மாதம் அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். ஏ பிரிவில் உள்ள மாநிலங்களின் பள்ளிகளுக்கு புதிய கல்வியாண்டு ஜனவரி 11ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 31ஆம் தேதி நிறைவு பெறும். பி பிரிவில் உள்ள மாநிலங்களின் பள்ளிகளுக்கு புதிய கல்வியாண்டு ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 31ஆம் தேதி அன்று நிறைவு பெறும் என்று ஃபலினா சிடேக் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டுக்கான கல்வியாண்டு நாள்காட்டியை கல்வி அமைச்சின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்திலிருந்து பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்று அவர் குறிப்பிட்டார். பள்ளிகள் மற்றும் உயர்கல்விக் கழகங்களின் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் எந்தவொரு இடையூறுமின்றி சுமூகமாக நடைபெறுவதற்கு புதிய கல்வியாண்டு மீண்டும் ஜனவரி மாதத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக ஃபலினா சிடேக் விளக்கம் அளித்தார். குவாலாலம்பூரில் நடைபெற்ற 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ மாநாடு நிறைவு பெறுவதற்கு முன்னதாகவே தாயகம் திரும்பியதற்கு மலேசிய அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியான RTM செய்தி அறிவிப்பாளர் செய்த தவறு காரணம் அல்ல என்று இந்தோனேசிய தூதர் விளக்கம் அளித்துள்ளார். இந்தோனேசியாவின் உள்ளூர் விவகாரங்கள் தொடர்பான நிகழ்ச்சி நிரல்கள் அடர்த்தியாக இருப்பதால் அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ அவசரமாக நாடு திரும்ப வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார் என்று மலேசியாவிற்கான இந்தோனேசிய தூதர் யுவான் மெவேகாங் தெரிவித்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிய ஆசியான் உச்சநிலை மாநாடு குறித்து நேரடி ஒளிபரப்பு செய்த RTMின் செய்தி அறிவிப்பாளர் இந்தோனேசியாவின் நடப்பு அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவின் பெயரை உச்சரிப்பதற்கு பதிலாக முந்தைய அதிபர் ஜோகோ விடோடோ பெயரை கூறியது பெரும் சர்ச்சையானது. இதற்கு RTM பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டது. மலேசியாவில் ஆசியான் உச்சநிலை மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் குவாலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் ஏரோட்ரெயின் ரயில் பழுதடைந்து போனது நாட்டின் தோற்றத்திற்கு எதிர்மறையான தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று அம்னோ முன்னாள் உச்சமன்ற உறுப்பினர் இஷாம் ஜாலேல் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தலைவர்களும் பேராளர்களும் ஊடகவியலாளர்களும் அதிக அளவில் குவாலாலம்பூர் தலைநகரில் குவிந்துள்ள நிலையில் குவாலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் புறப்பாடு பகுதியிலிருந்து விமான முனையங்களுக்கு பயணிகளை ஏற்றிச் செல்லும் ஏரோட்ரெயின் பழுதடைந்திருப்பது பயணிகளை நிச்சயம் அவதிக்குள்ளாக்கி இருக்கும். அது மட்டுமின்றி ஒரு நவீன மையத்தை நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கும் இவ்வேளையில் அதன் தோற்றத்திற்கும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் மேலும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கும் அந்த வாரியத்தின் கீழ் உள்ள இந்து ஆலயங்களின் பராமரிப்பு நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்கும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மத்திய அரசாங்கத்தின் மூலம் 10 லட்சம் ரிங்கிட்டை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஜெலுத்தோங் MP RSN ராயர் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய சமுதாயத்தின் சமூகவியல் பொருளாதார உயர்விற்கு பல்வேறு திட்டங்களின் வாயிலாக 42.25 மில்லியன் ரிங்கிட்டையும் தர்ம மடானி திட்டத்தின் கீழ் இந்து ஆலயங்களுக்கு உதவுவது உட்பட இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு 50 மில்லியன் ரிங்கிட்டையும் ஒதுக்கியிருக்கும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு ராயர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அதேவேளையில் பத்துமலை திருத்தலத்திற்கு பராமரிப்பு நடவடிக்கைகளுக்கு பிரதமர் 10 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதைக் கண்டு தாம் மகிழ்ச்சி கொள்வதாக ராயர் குறிப்பிட்டார். பினாங்கு இந்து அறப்பணி வாரிய தலைவர் என்ற முறையில் தமது தலைமைத்துவத்தில் உள்ள வாரியத்திற்கும் 10 லட்சம் ரிங்கிட் நிதியை வழங்குவதற்கு பிரதமர் ஆவணம் செய்ய வேண்டும் என்று ராயர் கேட்டுக்கொண்டார். Di kesempatan ini, sebagai ahli parlimen kerajaan dan sebagai pengurusi lembaga wakaf Hindu Pulau Pinang, Tan Sri Speaker, saya juga ingin sekali lagi merayu kepada kerajaan, khususnya Yang Amat Berhormat Perdana Menteri, untuk memberi dana kepada lembaga wakaf Hindu Pulau Pinang untuk membantu kami dalam menyelenggara kuil-kuil di bawah lembaga wakaf Hindu Pulau Pinang. Tahun ini saya amat gembira apabila melihat Perdana Menteri telah memberi peruntukan 1 juta ringgit kepada pengurusan kuil Batu Caves
untuk membantu mereka dalam kerja-kerja penyelenggaraan. Lembaga Wakaf Hindu Pulau Pinang juga berharap Kerajaan Persekutuan akan memberi bantuan kewangan 1 juta kalau boleh lebih lagi kepada kami. பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் கணக்கறிக்கைகளை தேசிய கணக்காய்வு குழுவினால் தணிக்கை செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த கணக்கு அறிக்கைகள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அதேபோன்று அரசாங்கம் வழங்கக்கூடிய இந்த 10 லட்சம் நிதி ஒதுக்கீட்டின் கணக்கு அறிக்கையும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் என்று ராயர் குறிப்பிட்டார். பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் சமய நடவடிக்கைகளுக்கு மேலும் ஆக்கப்பூர்வமாக பங்காற்றுவதற்கு ஓர் உன்னத நோக்கத்திற்காக கோரப்படும் இந்த நிதி ஒதுக்கீட்டை பிரதமர் அங்கீகரிக்க வேண்டும் என்று ராயர் தமதுரையில் கேட்டுக்கொண்டார். லங்காவில் நிறுத்தப்பட்டிருந்த 3 ஃபேரிகள் இன்று அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சேதமுற்றன. இந்த சம்பவம் குறித்து காலை 2:29 மணியளவில் தாங்கள் தகவல் பெற்றதாக கெடா மாநில தீயணைப்பு மீட்புத்துறை 4வது பிராந்தியத்தின் தலைவர் ஜம்ரி அப்துல் கனி தெரிவித்தார். படகுத்துறையில் நிறுத்தப்பட்டிருந்த மொத்தம் 4 ஃபேரிகளில் 3 இந்த தீ விபத்தில் சேதமுற்றதாக அவர் குறிப்பிட்டார். தீ ஏற்பட்டதற்கான காரணங்கள் தொடர்ந்து ஆராயப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். கோலாலம்பூர் பழைய கிள்ளான் சாலையில் ஓர் ஆடம்பர வீடமைப்பு பகுதியின் கார் நிறுத்தும் இடத்திலிருந்து போலீசார் 5 லட்சம் ரிங்கிட் பெறுமானமுள்ள போதைப் பொருளை கைப்பற்றியுள்ளதாக மாநகர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபடீல் மர்சோஸ் தெரிவித்தார். உள்ளூரைச் சேர்ந்த 47 வயது நபரும் 56 வயது பெண்ணும் கைது செய்யப்பட்டது மூலம் 18.5 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த சனிக்கிழமை அந்த வீடமைப்பு பகுதியின் கார் நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்பட்ட ஒரு வாகனத்தை போலீசார் சோதனை செய்தபோது பெரிய அளவில் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் டத்தோ ஃபடேல் மர்சோஸ் தெரிவித்தார். மலாக்கா அலூர்கஜா ஜலான் சிம்பங் அம்பட் கம்போங் கமோஸ் பழைய நானிங் திருக்கோவிலான ஸ்ரீ பால தண்டாயுதபாணி ஆலயத்தில் கந்தசஷ்டி விரத விழாவை முன்னிட்டு சூரசம்ஹார நிகழ்வு நேற்றிரவு பக்தர்கள் புடைசூழ வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்களால் பெரிதும் போற்றப்படும் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி ஆலயத்தில் கந்தசஷ்டி விரத விழா கடந்த 22ஆம் தேதி சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்களுடன் துவங்கியது. சஷ்டி விழா தொடங்கியது முதல் ஏராளமான பக்தர்கள் விரதம் எடுத்தனர். நேற்று சூரசம்ஹார நிகழ்வை ஒட்டி ஆலயத்தில் பக்தர்கள் சஷ்டி கவசத்தை 36 முறை பாராயணம் செய்தனர். பக்தி பாடல்களையும் பாடி நிகழ்விற்கு சிறப்பு சேர்த்தனர். முன்னதாக பட்டாடைகள், ஆபரணங்கள், மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் அருள்காட்சி தந்த முருகப்பெருமானுக்கு ஆலயத்தின் பிரதம குருக்கள் ஆஞ்சநேய உபாசகர் ஈசான சிவம் சிவஸ்ரீ கு நவதாச சிவாச்சாரியார் தலைமையில் 6 குருமார்களை கொண்டு சிறப்பு அர்ச்சனைகள், அபிஷேகங்கள், தீபாராதனைகள் நடைபெற்றன. கந்தசஷ்டி விரத விழா நிகழ்வின் உச்சமாக சூரபத்மனை முருகப்பெருமான் வேல் கொண்டு வதம் செய்யும் காட்சியை சித்தரிக்கும் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற முழக்கம் எதிரொலிக்க பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. இன்று அக்டோபர் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு மணி 7:28க்கு தொடங்கி 8:33 வரை திருக்கல்யாண உற்சவம் ஆலய திருமண மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. இத்திருக்கல்யாண வைபவத்தில் அடியார் பெருமக்கள் திரளாக தம்பதிகளாக கலந்து கொண்டு குடும்பம் விருத்தியடைய எல்லாம் வல்ல இறைவனின் அருளாசியை பெற்றுயுமாறு ஆலயம் சார்பாக பிரதம குருக்கள் சிவஸ்ரீ கு நவதாச சிவாச்சாரியார் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த சூரசம்ஹாரத்திலே வெற்றி பெற்ற முருகப்பெருமானுக்கு எம்பெருமானுடைய ஆலய திருமண மண்டபத்தில் திருக்கல்யாண உற்சவமானது இடம்பெற உள்ளது. இந்த திருக்கல்யாண உற்சவமானது தெய்வானை திருக்கல்யாணமானது இடம்பெற உள்ளது. பக்தமெய் அடியார்கள் அனைவரும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து சீர்வரிசைகள் எடுத்து எம்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை கண்டு மனதார குளிர்ந்து
அந்த முருகப்பெருமானுடைய திருவருளும் குருவருளும் பெற்று இந்நிகழ்வுகள் யாவும் திருக்கைலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகள் அவர்களின் ஆலோசனையின்படி நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.